ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்தாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு 9 வகை பொரியல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறக்கு, மத்தியானம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். இன்றைக்கி நான் செய்ய போகிற பொரியல் எல்லாமே நாட்டுக்காய் வச்சு தாங்க. பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் பொரியல். நான் இன்றைக்கி விரதத்துக்கு சமைக்கிறதுனால எதுக்குமே வெங்காயம் ஆட் பண்ணாமல் தாங்க செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பாவக்காய்க்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வெங்காயம் ஆட் பண்ணல, தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறேங்க. தக்காளி, கருவேப்பிலந்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கலாங்க. குண்டு குண்டாக கட் பண்ண வேண்டாங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். நான் அந்த பேன் பிடிக்காதனால பேன் மாற்றிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே பாவக்காய் பாதி நல்லா சுருண்டு வந்துடணும். அப்போ தான் இந்த கசப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி அதுலேயே வெந்து வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ரொம்ப தேவையில்லை. வேகலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் துருவி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான கசப்பு இல்லாத ஒரு பாவக்காய் பொரியல் ரெடி. நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க. மதியானம் லஞ்சுக்கும் செய்யலாம். ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கசப்பே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியலுங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு இதுக்கு நான் மிளகாய்த்தூள் போடல, வரமிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு தண்ணியை ட்ரை பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. வேகிறப்பவே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் அரை மூடி துருவி அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து இறக்கிட்டா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் பொரியலுங்க. இதுவும் நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து தாங்க வறுக்கிறேன். அப்படியேவும் நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு விசில் விட்டு எடுத்து செய்கிறப்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் புடலங்காய் வேக வைக்கிறப்பவே மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணி தாங்க வேக வச்சேன். வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் விரதத்துக்கு சமைக்கிறதுனால தாங்க வெங்காயம் எதுக்குமே ஆட் பண்ணல. நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்து பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வேக வச்ச புடலங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புடலங்காய் மட்டும் ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க, ரொம்ப வெந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் அரை மூடி துருவி அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா புடலங்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியலுங்க. அவரைக்காயும் நான் வந்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து தாங்க தாளித்தேன். அதில் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி வந்து குக்கரில் வேக வைக்கிறப்ப நிறையா ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அவரைக்காய்க்கு வந்து நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாங்க, மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். நான் வரமிளகாய் தான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேங்க. நம்ம செய்கிற எல்லா பொரியலுமே வந்து நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். வேக வச்சா அவரைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கிங்க. எல்லா பொரியலுமே தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பொரியலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொரியலுங்க. வாழைக்காய் வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி செய்யலாம், இல்லைன்னா வந்து பொடி மாசாவும் செய்யலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் பேனில் தாளிச்சு விட்டுங்க. கட் பண்ணுறப்ப நீங்கள் தண்ணியில் கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா வாழைக்காய் வந்து கருத்துரும். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிங்க. வாழைக்காய் வந்து நான் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணியிருக்கேங்க. வாழைக்காய் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட அது நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைமுடி துருவி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப்பரான வாழைக்காய் பொரியலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் செஞ்சது எல்லாமே நாட்டுக்காய் தாங்க. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் பொரியலுங்க. பூசணிக்காயும் மேலே இருக்கிற தோலை பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கெல்லாம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாதுங்க. பாவக்காய்க்கு மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம எண்ணெய் ஊற்றணும். பூசணிக்காய்க்கு நான் கடுகு உளுத்தம் பருப்பு போடலைங்க. வரமிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு பூசணிக்காயை ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. தண்ணி தேவையில்லை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரை மூடி தேங்காய் துருவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லமோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கிங்க. சூப்பரான இந்த பூசணிக்காய் பொரியலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு தாங்க. வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுறப்பவே நீங்கள் மோரும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா கருத்துரும். ஒரு பேன் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கடல் பருப்பு போட்டுக்கலாங்க. சவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறேன். வாழைத்தண்டுங்கிறதுனால இதுக்கு நான் பச்சை மிளகாயை ஆட் பண்ணுறேன். இப்போ தண்டை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிங்க. தண்டுக்கும் தண்ணி தேவைப்படாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்டில் வர தண்ணியே நல்லா வெந்துடும். இந்த எல்லா பொரியலுக்குமே உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு
ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. லிட்டு போடுறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைமுடி துருவி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான தண்டு பொரியலும் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கிங்க. அடுத்தது வாழைப்பூ பொரியல் தாங்க. நான் வாழைப்பூவும் உப்பும் மோரில் தான் கட் பண்ணி போட்டேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்தும் பண்ணலாம். நான் அப்படியே தாங்க பேனில் தாளித்து விட்டேன். அது கொஞ்சம் லேட் ஆச்சு. உங்களுக்கு குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேங்க. நான் வாழை தண்டுக்கு மட்டும்தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணேங்க. மற்ற எல்லா பொரியலுக்குமே வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரம் ஆயிருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூலேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஆனால் அது பத்தாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பொரியலும் ரெடி. கண்டிப்பாக இந்த பொரியலெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.